ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய் கிளாஸ் ரூம். இன்றைக்கி கிளாஸில் நம்ம கிளாஸ் 9 அல்ஜிப்ரா டிஎன்டெக் பேப்பர் 2ல் நம்ம பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் சம் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 6x ஸ்கொயர் ப்ளஸ் கேஎக்ஸ் ப்ளஸ் 6 என்பது எக்ஸ் ப்ளஸ் 2 ஆல் மீதியின்றி வகுப்படும் எனில் கேவின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம இங்கே என்ன இது கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் 2 கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0ங்கும்போது எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம -2 அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து பி ஆஃப் எக்ஸ் வந்து என்ன வரணும்னா 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். அப்போ நம்மளுக்கு வந்து இங்கே பி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே -2 இருக்குது. ஸோ நம்ம பி ஆஃப் -2 நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ பி ஆஃப் 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஏன்னா மீதியின்றி வகுப்படணும் அப்படின்னா பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுக்கணும். அப்போ எக்ஸ்க்கு நம்ம வந்து -2க்கு வந்து என்னென்னு எடுத்துக்கலாம்னா 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எடுக்கும்போது நம்மளுடைய ஆன்சர் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எக்ஸ் கியூப் ப்ளஸ் 6x ஸ்கொயர் ப்ளஸ் கேஎக்ஸ் ப்ளஸ் 6 இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் 0. அப்போது இங்கே பி ஆஃப் 2 அதாவது பி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ்க்கு பதிலாக நம்ம -2ங்கிறத நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம இதை எழுதிட்டோம். அப்போ -2 கியூப் 6 இன்ட்டு -2 ஸ்கொயர் கே இன்ட்டு -2 ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து 2 கியூப் வந்து 8 ஆகிடும். அப்போ -8, 2 ஸ்கொயர் வந்து 4, 6 4s are 24. இங்கே வந்து -2k ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், 24ஓட 6 ஆட் பண்ணால் 30, 30லேருந்து 8 மைனஸ் பண்ணோம்னா 22 -2k ஈக்குவல் டு 0ன்னு ஆகும். அப்போ -2k ஈக்குவல் டு இந்த 22 இங்கே வந்தால் -22. அப்போ k ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன ஆன்சர்னால் 11 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதில் என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா k ஈக்குவல் டு 11. தட் ஒன் இஸ் தி ஆன்சர். ஸோ ஆன்சர் ஈக்குவல் டு 11. தட்ஸ் ஆல்.